ஒரு வழியா சோஃபா மாடல்ல இருந்து ஸ்டிக்கர் மாடலுக்கு அப்கிரேட் ஆகி வந்திருக்கானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா விளாத்திக்குள்ள மேட்டர் எடுத்து அப்படியே பாக்கெட்ல சொல்லிட்டு போயிருப்பாங்க. குருவி படம்லாம் ஹிட்னு சொன்ன மாதிரி நம்மள அதை நம்பவும் வச்சிருப்பாங்க. சரி, இவனுக்கு அடுத்து என்னென்ன மேட்டர்லாம் ஸ்டிக்கர் விட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப முக்கியமான மேட்டர் தான் மெட்ரோ. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 பணிகளுடைய மொத்த பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 63,000 கோடி. இந்த 63,000 கோடியில வந்து 35% ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர், 65% வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 கோடி வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் வந்து ஒரு 41,000 கோடி வருது. ஃபேஸ் 2 நீங்களே பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட எல்லா சைட்லயும் வேலை முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஃபண்ட் எங்க இருந்து மேக்ஸிமம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. கடனை ஏற்றி விட்டாருன்னு சொன்னதெல்லாம் மெட்ரோ மாதிரியான ஒரு அசெட்டை நம்ம உருவாக்குறதுக்காக டிஎம்கே கவர்மெண்ட் வாங்கினா நிறைய கடனும் அதுல இருக்குது. ஏன்னா அந்த 22,000 கோடி நம்ம போடுறதா இருந்ததை தாண்டி எக்ஸ்ட்ராவா இவங்க கொடுக்குறேன்னு சொன்ன 41,000 கோடியில இன்னைக்கு வரைக்கும் 13,000 கோடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போச்சுன்னா 15,000 வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேல ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப மித்த காசெல்லாம் யாரு போட்டது? திமுக கவர்மெண்ட் வாங்கி போட்டிருக்கு. கடன் மட்டும் கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய இன்கம் சோர்சஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய இருக்கு. அதுல இருந்தெல்லாம் எடுத்து பணியை ரொட்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை வச்சுதான் இவ்வளவு வேலைகளையும் பார்த்திருக்காங்க. ஆனா அண்ணன் வந்து இப்ப அதை ஓபன் பண்ணி வச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். இந்த 65% யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குது இல்லையா, அது ஒண்ணு இனாமாலாம் கொடுக்கல. அந்த 65% ஷேர்லயுமே மேக்ஸிமம் நமக்கு கடனா தான் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அந்த கடனையும் நம்மளுடைய சிஎம்ஆர்எல் தான் திரும்ப கட்டணும். இல்லைன்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணி கட்ட வேண்டியது வரும். இது அவங்க எப்படி வந்து டேக்கிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க மெட்ரோக்குள்ள பாத்துருப்பீங்க, நிறைய ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, கடை ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, பார்க்கிங்ல சம்பாதிக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கும் சென்னை மெட்ரோவுடைய காசு வந்துட்டு பெங்களூரை விடவும் மித்த மெட்ரோஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு பேர் தான் பிளானிங், இதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ். இப்படி ஒரு கவர்னன்ஸை பண்ணி வச்சுட்டு போன பிறகு அண்ணன் ஸ்டிக்கர் மட்டும் ஓட்ட விட்டீங்க. மானமுள்ள டிவி கேக்காரன் ஒருத்தன் கூட தீய சக்தி கட்டின மெட்ரோக்குள்ள காலே எடுத்து வைக்க கூடாது. அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நல்லா மெட்ரோ யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம கடன்லாம் கட்டி வளமா இருக்க முடியும்.